Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. In a analysis, we'll just see the gist of the important articles, okay? Let's look at the first article of today. Record FDI inflows is a cause for celebration or not? அப்படிங்கிறதா இதில் சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக the Ministry of Commerce and Industry has released that India has attracted highest ever total FDI, அதாவது $81.72 billion during the financial year of 2021. It is 10% higher as compared to the 2019 அப்படிங்கிறதா இப்போ ரீசெண்டாக காமர்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட். ஆனால் the thing what we have to notice, இந்த FDI inflows நிறைய டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா, கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுற எல்லா செக்டார்ஸுக்கும் இது போயிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்லை அப்படிங்கிறதா உண்மை. 3 Reliance Group companies, namely Jio Platform, Reliance Retail Ventures, Reliance BP Mobility, இது மட்டுமே 54% of the total inflows during the last 3 quarters. இந்த கம்பெனி மட்டுமே, இந்த கம்பெனியோட இந்த 3 branch or these 3 Reliance companies itself attracted 54% of the total equity inflows. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, FDI inflows இவ்வளோ வந்திருக்கு. ஆனால் இதில் டாப்பாக வந்த ஒரு 5 companies, அவங்க ப்ரிடாமினண்ட்டாக ஏதாவது ஒரே செக்டாரில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா, அந்த கம்பெனிஸ் எல்லாம் எடுத்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயரில் வந்ததை விட வி ஹாவ் வெரி லோ FDI இன்ஃப்ளோஸ். ஸோ இதை நம்ம ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணுற மொமெண்ட்டா, இல்லை ஏன் இது இவ்வளோ தூரம் ஸ்கியூடாக இருக்குது, ஏன் ஒரு செக்டாருக்கு ரொம்ப நிறைய போகுது, ஒரு செக்டாருக்கு ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய டைமாக இது அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தே ஹவ் கிவன் யூ வேரியஸ் ஃபிகர்ஸ், எவ்வளோ தூரம் வந்திருக்கு நமக்கு FDI, லாஸ்ட் 10 இயர்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, அதெல்லாம் இதில் சொல்கிறாங்க. Even though FDI inflows were stronger in 2020, their distribution is highly skewed. The lower incidence of transition points to the underlying weakness in FDI. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட மெயின் எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு நம்ம வந்து இந்தியா ஷுட் பிகம் அ குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப் அண்ட் ஆல்சோ அ மேனுஃபேக்சரிங் பேஸ், பிகாஸ் வி ஹவ் so much people, we have such a huge population. ஸோ எந்த ஒரு கம்பெனி வந்தாலும் இந்தியா will serve as a market. நம்ம அதில் ஒரு கால்வாசி ஒரு 10% of the population வாங்கினாலே மீதி கண்ட்ரியில் இருக்கிற பாப்புலேஷனை விட இட் வில் பி வெரி மச் மோர். அதனால இந்தியா குட் பிகம் சர்வ் அஸ் அ மார்க்கெட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி அதே டைமில் இந்தியா ஆல்சோ ஹேஸ் மேன் பவர், ஸோ வி கேன் ஆல்சோ பிகம் த மேனுஃபேக்சரிங் பேஸ் அப்படிங்கிறதும் நம்மளோட ஆத்ம நிர்பர் பாரத்தாக இருக்கட்டும், இல்லை மேக் இன் இண்டியாவாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாண்டப் இண்டியா ஸ்கீமாக இருக்கட்டும், இது எல்லாத்தோட ஃபோக்கஸுமே நம்ம மேனுஃபேக்சரிங் செக்டாரை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கிறதா. ஆனால் இதில் பியூட்டி என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட சர்வீசஸ் செக்டார் has only attracted 80% of the total inflows, with ITES, அதாவது Information Technology Enabled Services, is the largest component, over 47% of the inflows. அதனால செக்டார் வைஸ் பார்த்தோன்னா 47% of the inflows சர்வீஸ் செக்டாருக்கு தான் போயிருக்கு. ஆனால் நம்ம ஃபோக்கஸே இந்தியாவில் இருக்க ப்ராப்ளமே என்னென்னா, 50 to 60% of the people are engaged in agriculture sector. ஆனால் the amount of GDP, how much it turns into GDP, contribution towards GDP ன்னு பார்த்தீங்கன்னா it is very low. அதே மாதிரி the manufacturing sectorல ஒரு more number of people are involved, ஆனால் the turnout to or contribution to GDP is very low. அதுவே services sectorல 60% or 50% to 60% contribution to GDP இருக்கு. ஆனால் only 30 to 40% of people are in the services sector. இந்த மாதிரி இது ஏன் ஸ்கியூ ஆயிருக்கு? இந்தியா அக்ரிகல்ச்சர்லேருந்து டக்குன்னு சர்வீசஸ் செக்டாருக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஒரு மெச்சூரிட்டி அடையாமல் நம்ம இதை ஷிஃப்ட் ஆனது தான் இது நம்மளோட ஸ்கியூடு ஜிடிபி க்ரோத் ஓவர் ஃபார் த 3 செக்டார்ஸ். அதுக்கு முக்கியமான ரீசனே இதுதான் அப்படின்னு நம்ம எவ்வளவோ ஸ்கீம்ஸ் இப்போ தான் நம்ம அதை ஃபோக்கஸ்க்கு கொண்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம FDI இன்ஃப்ளோஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு பின்னாடி வாட் இஸ் த ரியல் ஃபிகர்ஸுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வி ஹவ் டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. Non-acquisition related inflows into the manufacturing sector were the lowest even in absolute terms over the past 5 years. அதாவது இப்போ ஏதோ ஒரு கம்பெனி இருக்காங்க, அந்த கம்பெனியை ஒரு ஃபாரின் கம்பெனி வாங்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட்டை வால்மார்ட் வாங்குது, அதுவும் ஒரு FDI இன்ஃப்ளோ தான். அதெல்லாம் ஆனால் ஒரு கம்பெனியை அக்வயர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, அந்த மாதிரி அக்வசிஷன் இல்லாமல் நீங்கள் கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அமௌண்ட் தரோம், நீங்கள் உங்கள் கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், மெஷின்ஸ் புதுசாக வாங்குங்க, அந்த மாதிரி நான் அக்வசிஷன்
ரிலேட்டட் எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் லாஸ்ட் இயர் தான் ரொம்ப கம்மி. ஸோ இதனால நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க அந்த மேக் இன் இண்டியா ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார் ஒரு ஆத்ம நிர்பார் பாரத் இது எல்லாமே ஆக்சுவலாக கவர்மெண்ட் என்ன நினைக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டாக போகுது. ஸோ எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் லாஸ்ட் 10 வருஷத்தில் இதுதான் ஜாஸ்தி அப்படின்னு நம்ம நினச்சி அதுக்காக மட்டும் சந்தோஷப்படுறது வேஸ்ட்டு. ஒரு 5 கம்பெனிஸ் மேனேஜ் டு கெட் ஸோ மச் எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ். அதனால இந்தியா இஸ் கோயிங் இந்த ரைட் பார்த்து நம்ம இதை வச்சு டிசைட் பண்ணிட முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலோட ஜிஸ்ட். They were $6.7 billion in 2020. ஆனால் 2016 it was $12 billion. Almost it is only half அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நான் acquisition related inflows. FDI inflows have not been in sync with the government's priorities like economic recovery, Atmanirbhar Bharat, அப்புறம் revival of manufacturing sector, performance linked incentive scheme. இதோட கவர்மெண்ட் என்ன நினைக்குதோ அதோட இது சிங்க் ஆகலை அப்படிங்கிறத முக்கியமான விஷயன்றதை சொல்லியிருக்காங்க. எனர்ஜி இன்எஃபிஷியன்சி கேன் ஷார்ட் சர்க்யூட் கூலிங் இன் இந்தியா. இது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கிளைமேட் சேஞ்சுன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் வந்து முக்கியமான ரீசன் குளோபல் வார்மிங். ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் earth is increasing. இதுக்கு ஒரு காமன் மேனுக்கு இது எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா the number of people who are buying air coolers. இப்போ ஏர் கூலர் ஒரு லக்ஸுரி ஐட்டம்லேருந்து வெரி பேசிக் ஐட்டம், உங்கள் வீட்டில் ஏசி கூட இல்லையா அந்த மாதிரி கேட்குற அளவுக்கு இட் ஹஸ் பிகம் அ வெரி நெசசரி ஐட்டம். அப்படி இருக்கும்போது இந்த ஏர் கூலர்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரிட்ஜிலேருந்து வர ஹெச்சிஎஃப்சிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஏர் கூலர்ஸில். அது மட்டும் இல்லாமல் இஃப் வி ஆர் நாட் கெட்டிங் energy efficient air conditioners, the problem is they'll emit more, அதாவது இல்லனா they will use more energy or more electricity but they'll run for the same time. ஒரு 5-star AC வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி மிச்சம் பண்ணுதோ அவ்வளோக்கு அவ்வளோ கன்சியூம் பண்ணும் ஒரு 2-star ஏசியோ இல்லை 2.5-star ஏசியோ. இது மக்களுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது, இன்னும் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் தெரியல அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கலோட ஜிஸ்ட். India with currently low penetration of air conditioners will likely require substantial cooling to keep citizens healthy and productive. இப்போல்லாம் எல்லா ஆஃபீஸ்லையும் ஏசி வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு ரூம்லேயாவது ஏசி போடுறவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஒரு சர்வே எடுத்திருக்காங்க இந்தியா கூலிங் ஆக்ஷன் பிளான்னு. இட் ப்ரொஜெக்ட்ஸ் த நம்பர் ஆஃப் ஏர் கண்டிஷனர்ஸ் டு பி அபவுட் 4 times in 10 years, about 10 times in 20 years. இப்போ எவ்வளோ இருக்கோ அதை விட 10 மடங்கு அதிகமாகிடும். இன்னொரு 20 வருஷத்தில், இன்னொரு 10 வருஷத்தில் 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடும். Cooling will likely be at the forefront of India's adaptation to climate change. If cooling needs are met with inefficient ACs, அதாவது இப்போது மக்கள்கிட்ட ஓரளவுக்கு பணம் இருக்குது, அதே மாதிரி people are trying to improve their living standardsனால் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு ஏசி ஒரு வண்டி வாங்கணும்னு நினைப்பாங்க, அடுத்தது ஏசி வாங்கணும்னு நினைப்பாங்க, இப்படி தான் போயிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது கார். ஸோ இதெல்லாம் தான் ஒரு மனுஷன் முன்னேறி போயிட்டே இருக்கிறதுக்கு அவன் வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சுருக்கான், இல்லைனா ஒரு கோல் போஸ்ட் அந்த மாதிரி வச்சுருக்கான். அப்படி இருக்கும்போது இன்எஃபிஷியன்ட் ஏசிஸை இப்போ வளர்ந்து வர மிடில் கிளாஸஸ் நிறைய வாங்குறாங்க. ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் ஒரு 3,000 5,000 சீப்பாக இருக்குது அப்படின்னா மக்களுக்கு அதனால அவங்க இயர்லி எலக்ட்ரிக் பில் எவ்வளோ அதிகம் வரும், அவங்களோட எனர்ஜி கன்சம்ஷன் எவ்வளோ அதிகமாக. எனர்ஜி கன்சம்ஷன் அதிகமான என்ன ஆகும், எல்லா வீடும் எனர்ஜி கன்சியூம் பண்ணுறது அதிகமாச்சுன்னா ஆப்வியஸ்லி நிறைய எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும். நிறைய எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணால் என்ன பண்ணணும், நிறைய டேம் கட்டணும். அது வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு, ப்ளஸ் டேம் கொலாப்ஸ் ஆனால் டிசாஸ்டர் ப்ராப்ளம், அது இதுன்னு நிறைய இட் இஸ் அ செயின் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் மக்களுக்கு முதல்ல புரியணும், அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. There is a conundrum between cooling needs and potential emissions will play out. Estimates of AC ownership and usage, the two factors will determine the extent of future cooling needs அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டெல்லியில் wealthy neighborhoods 43% hold AC, 39% வீட்டில் கூலர்ஸ் இருந்தது, 18% வீட்டில் வெறும் ஃபேன் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சர்வே நம்ம கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேர் எவ்வளோ டிகிரி செல்சியஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எவ்ரி 1 degree Celsius இன்க்ரீஸ் இன் ஏசி பாயிண்ட் இட் கேன் லீட் டு அடிஷ்னல் 6% எனர்ஜி சேவிங். இன்க்ரீஸ்னால் இப்போ நீங்கள் 23 ஏசி வச்சுருக்கீங்க, 24 ஏசி வைக்கிறீங்கன்னா ஆப்வியஸ்லி கம்மி எனர்ஜி தேவை. ஸோ திஸ் வில் லீட் டு 6% எனர்ஜி சேவிங்ஸ். நீங்கள் 100 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா 94 ரூபா கட்டினா போதும் ஓவர் த யூசேஜ் பீரியட். அந்த இதெல்லாம் முதல்ல மக்களுக்கு புரியுதா, எவ்வளோ தூரம் அவங்களுக்கு இது தெரியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எனர்ஜி எஃபிஷியன்சி டஸ் நாட் ஃபீச்சர் அஸ் அ ப்ரையாரிட்டி இன் பர்ச்சேஸ் ஆஃப் கூலிங் அப்ளையன்சஸ். இதை விட இது கம்மியாக இருக்கும், லோக்கலில் மேனுஃபேக்சர் பண்ணது, ஆனால் 2-star ரேட்டிங் ஏசி தான், பரவாயில்லடா நம்ம வீட்டுக்கு இதுவே போதும் அப்படின்னு வாங்குற இன்னமும் நிறையா பேர் வீடு இருக்க தான் செய்கிறாங்க. ஒன்லி 7% of the households have energy efficient and fan, and only 88% of the coolers are totally assembled. Most people buy a 3-star AC
less than 20% of the AC owning houses bought the highest rated or 5-star AC, because obviously 5-star AC na காஸ்ட்லியாக இருக்குன்னா நமக்கு எதுக்குடா அதுன்னு தான் நம்ம பார்க்க ட்ரை பண்ணுறோம். நம்ம we are not trying to understand the bigger picture. அதாவது வருஷம் நம்ம கட்டுற ஏசி பில் மாதம் வந்து நமக்கு ஒரு 300 ரூபா ஜாஸ்தி வருதுன்னா 12 மாதத்துக்கு அது எவ்வளோ ஜாஸ்தி வருது, அதெல்லாம் மக்கள் இன்னமுமே அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கிறது தான் உண்மை. A third of the household did not know of the star labeling program itself. உங்கள் வீட்டில் ஏசியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் லேபிள்ஸ் இருக்கும். 5 ஸ்டார்னா ஹைலி எனர்ஜி எஃபிஷியன்ட்னு அர்த்தம், அதாவது கம்மி எனர்ஜிலே இட் கேன் கூல் த ரூம் ஃபாஸ்டர்னு அர்த்தம். அந்த மாதிரி 5 ஸ்டார் இருக்கா, 1.5 ஸ்டார் இருக்கா, 2 ஸ்டார் இருக்கா, இந்த மாதிரி there are various rating. அது இருக்குங்கிறதே one third of the households did not know. Only half of them understood what it mean. ஆமாம் ஸ்டார்னு ஏதோ பார்த்துருக்கேன், ஆனால் அதுக்கு இதுதான் மீனிங்கா அப்படிங்கிறது பாதி பேருக்கு தெரியல. So, awareness campaigns on the benefits of energy efficiency along with subsidies and financial incentives, இது ரெண்டுமே நம்ம கொடுக்கணும். இப்போ எப்படி வந்து சோலார் பேனல் ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணால் பாதி காசு கவர்மெண்ட்டே தரோம், நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் மட்டும் பண்ணால் போதும் உங்கள் வயலில், அந்த மாதிரி எப்படி கவர்மெண்ட் மோட்டிவேட் பண்ணுதோ அந்த மாதிரி இட் ஹேஸ் டு டூ. upfront cost can drive up the adoption of more efficient turnings. Hybrid vehiclesக்குலாம் எப்படி இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணால் மட்டும் போதும் நம்ம எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி இட் ஹேஸ் டு பி டன் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டெரரைசிங் டிசன்ட். இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்க இன்னமுமே நம்ம ஊரில் அந்த செடிஷன் லா இருக்கதே ப்ராப்ளம். இது நம்ம நிறைய தடவை எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த காலத்தில் பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியன்ஸ் யாரும் அவங்களுக்கு எதிராக பேப்பரில் எழுதவோ இல்லை அவங்கள பற்றி தப்பாக பேசவோ கூடாது அப்படின்னு கொண்டு வந்தது தான் இந்த செடிஷன் லா. இன்னமுமே அந்த பிரிட்டிஷ் டைம் இருக்க ஆர்காயிக் லாவை நம்ம ஏன் இன்னும் வச்சிட்ருக்கோம் அப்படின்னே நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். செகண்டு, இந்த மாதிரி யாராவது அரசாங்கத்தை எதிர்த்தோ இல்லை ஒரு பீப்புள் சம்மன் இன் பவர் எதிர்த்தோ ஏதாவது போராட்டம் பண்ணால் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதே தப்பு. அதை விட அவங்கள இன்னும் கொடுமையாக இன்னும் தீவிரமான சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இல்லைனா டெரரிசம் ப்ரிவென்ஷன் ஆக்ட், இந்த மாதிரியெல்லாம் நம்ம அரெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இஃப் சம்படி இஸ் கிரியேட்டிங் மோர் ரக்கஸ், அதாவது பயங்கர அவேர்னஸ் கேம்பெயின்ஸ், இஃப் தே ஆர் டாக்கிங் ஆர் கிரிட்டிசைசிங் த கவர்மெண்ட் வெரி மச் அப்படின்னா அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு உடனே வந்து இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அன்லாஃபுல் ப்ரிவென்ஷன் ஆக்ட், அப்புறம் டெல்லி போலீஸ் ஆக்ட், தீஸ் ஆர் invoked against activists who are among those who are protesting against Citizenship Amendment Act. நம்ம நாட்டில் ஒரு முக்கியமான விஷயம், everybody has the right to protest unless until it is a very peaceful protest. The government cannot go and ask them. If it is a peaceful protest அப்படின்னா everybody has their right to show their dissent. கவர்மெண்ட் எடுத்திருக்க முடிவு எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் இதுக்கு எதிராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு நிறையவே ரைட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சொல்லவும் வேணும். சிட்டிசன்ஸ் அப்படி சொல்லும் போது தான் ஒரு கிரிட்டிசிசம் கவர்மெண்ட் எடுத்து அதை எவாலுவேட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதில் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இல்லை அக்ரியபிள் பாயிண்ட்ஸ் இருந்தால் அதை எடுத்துகிட்டு இன்னுமே டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி யாரெல்லாம் கவர்மெண்ட்டை டிசென்ட் பண்ணுறாங்களோ அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு உன் மேலே நாங்கள் இந்த வந்து டெரரிஸ்ட் சட்டத்தை உன் மேலே போட்டுட்டோம், இப்போது நவ் த அக்யூஸ்ட் ஆர் யூ, இப்போ என் மேலே அந்த ஆக்ட் போட்டிருக்காங்க, என் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டில் என்னை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா நான் தான் போய் ப்ரூவ் பண்ணிக்கணும் நான் டெரரிஸ்ட் இல்லை, நான் இந்த மாதிரி ஒரு காமன் மேன் தான், இந்த சட்டத்தை எதிர்த்து தான் நான் போராடினேன். அந்த மாதிரி த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஃபால்ஸ் ஆன் மீ. இப்போ மீதி டைம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காரை ஒரு திருடுறானா அந்த திருடனாலாம் ஒத்துக்க தேவையில்லை. போலீஸ் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி இவன் தான் திருடன், தீஸ் ஆர் த எவிடன்சஸ், தீஸ் ஆர் த ப்ரூஃப்ஸ் வி ஹவ் கலெக்டட்னு த போலீஸ் ஹேஸ் டு ஃபைண்ட் அவுட். ஸோ போலீஸுங்கிறவங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டேட். ஸோ த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஃபால்ஸ் ஆன் த ஸ்டேட். இதுவே டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி விஷயத்துலலாம் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைக் ஐ ஆம் இன்னசென்ட், ஐ ஆம் நாட் கில்ட்டி அப்படிங்கிறது அந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக டெரரிஸ்ட் ஆக்ட்ஸு இல்லைனா வந்து ரொம்ப சிவியர் ஆக்டு, நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்டில் ஜேர்னலிஸ்ட் மேலே போடுறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணும்போது ரைட் டு டிசென்ட் அப்படிங்கிறதே நம்ம ரொம்ப வயலேட் பண்ணுறோம். நம்ம ஆக்ட்ஸு அப்புறம் வந்து நம்ம கொடுத்த அந்த சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் ஒன்ஸ் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் வாஸ் சார்ஜ், இட் இஸ் நாட் ட்ரூ, இட் வாஸ் ஓப்பன் டு த கோர்ட் டு அட்மிட் டு த ரெகுலர் பெயில். ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஜட்ஜ் ஒரு கேஸ் கேட்குறாங்க, இவங்க மேலே டெரரிஸ்ட் ஆக்டே போட்டிருக்காங்களா அப்படின்னா ஆப்வியஸ்லி இவன் ரொம்ப டேஞ்சரஸான பர்சனாக தான் இருப்பான், ஸோ இவனுக்கு பெயில் ரிஜெக்டட், அந்த மாதிரி ஒரு பயஸ் உருவாக ஆரம்பிச்சிடும்.
ஸோ வாட் பீப்புள் ஷுட் டூ இஸ் இந்த ஆக்ட்ஸை ரொம்ப போலீஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியுதுன்னா தே ஷுட் பி சிவியர்லி வார்ன்ட், கிரிட்டிசைஸ்ட், அந்த மாதிரி பண்ணுமே தவிர நார்மல் பீப்புள் மேலே இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட்ஸ் எல்லாம் போடுறது சரி கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து க்ளோஷர் காம்பன்சேஷன். இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரீசெண்டாக வந்து 2 people வேர் என்ன சொல்கிறது, கேரளா ஃபிஷர்மென் வந்து தே வேர் ஷார்ட் டெட், மீன் பிடிக்க போகும்போது தே வேர் ஷார்ட் டெட் இந்த கோஸ்ட் ஆஃப் பை அன் இட்டாலியன் வெசல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை சுட்ட 2 பேருக்கு இப்போ ரீசெண்டாக பெயில் கிடச்சிருக்கு. பிகாஸ் தே வேரண்ட் ஆக்டிங் ஆஸ் அ பர்சன், தே வேர் ஆக்டிங் ஆஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இன்னுமுமே நம்ம அந்த கிளியர் பவுண்ட்ரிஸ் இல்லாதது, இன்னும் ஷூட்டிங் பீப்புள், ஹியூமன் ரைட் வயலேஷன், அந்த கேசஸ்லாம் போயிட்டே தான் இருக்குது. ஸோ வாட் வி ஹாவ் டு டூ இஸ் வி ஹாவ் டு மேக் ஷுர் தட் த என்ன சொல்கிறது, ஒரு இந்த மாதிரி கோர்ஸை தாண்டி போனாங்கன்னா சிவியர் பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணுமா, இல்லை எந்த அளவுக்கு மாடரேட் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இஃப் தே ஆர் ஃபவுண்ட் டு பி பைரேட்ஸ்னால் அவங்களை என்ன பண்ணணும், அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதுக்கெல்லாம் இன்னுமே கிளியர் கட்டாக ஒரு இன்டர்நேஷ்னல் லா இல்லாதது தான் ப்ராப்ளம். தட்ஸ் வாட் வி ஹாவ் டு ஃபைண்ட் நவ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு சப்ரஷன் ஆஃப் அன்லாஃபுல் ஆக்ட்ஸ் அகேன்ஸ்ட் த சேஃப்டி ஆஃப் மேரிடைம் நேவிகேஷன் அண்ட் ஃபிக்ஸட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆஃப் கான்டினென்டல் ஷெல்ஃப் ஆக்ட், இந்த மாதிரி ஒரு ஆக்டை வந்து நம்ம உருவாக்கணும். பட் த திங் இஸ், இதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இஃப் சம்படி இஸ் ஃபவுண்ட் டு பி அ பைரட் அண்ட் ஹி ஹஸ் வயலேட்டட் த ரீஜன், அவங்க ஏரியாவை விட்டு நம்மளோட என்ன சொல்ற நம்மளோட மேரிடைம் பவுண்டரிக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா இட் ஹேட் டெத் பெனால்ட்டி அஸ் த ஃபைனல் ஆர் சிவியரஸ்ட் ஆப்ஷன். ஓகேயா? அதனால யூரோப்பியன் நேஷன்ஸ் அப்ஜெக்டட் டு த ட்ரையல் டேக்கிங் பிளேஸ் அண்டர் த லா தட் ப்ரொவைடட் ஃபார் டெத் பெனால்ட்டி. டெத் பெனால்ட்டிலாம் கொடுக்கக்கூடாது, ஒரு தப்புக்கு ஒருத்தவங்களை கொல்றது தண்டனை ஆகாது, அந்த மாதிரி ரொம்ப ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ் பேசினதுனால the provisions of the act were dropped. This led to significant delay in prosecuting the matter. ஸோ இப்போ வரைக்கும் அது ஒரு ஆம்பிகுவஸாகவே இருக்குது, ஒரு கிளியரான ஒரு ப்ரப்போசலே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ திஸ் we should make sure that we arrive at a solution. இந்த மாதிரி பவுண்டரி தாண்டி போகிற ஒரு ஃபிஷர்மேனுக்கு அவங்களுக்கு ஃபிஷ் கிடைக்கலன்னா அவங்க ஆப்வியஸ்லி கடலில் போயிட்டே தான் இருப்பாங்க. இதுலேருந்து இட்டாலியன் பவுண்டரி ஆரம்பிக்குது, இதுலேருந்து இந்தியா பவுண்டரி முடியுது, அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி புரியவும் புரியாது. அந்த மாதிரி பவுண்டரி தாண்டி வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ எப்படி யூஎன் கன்வென்ஷன் ஆஃப் லா ஆஃப் சீஸ், இவ்வளோ நாட்டிக்கல் மைல்ஸ் டெரிட்டோரியல் ஜோன், இதுக்கு ஒரு கண்டிகுவஸ் ஜோன், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் நம்ம பிரித்து எவ்ரி கண்ட்ரி இஸ் எக்ஸப்ட் சைனா ஆஃப்கோர்ஸ். அந்த மாதிரி வி ஹாவ் டு கம் டு an agreement அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கிளோட ஜிஸ்ட். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், seesaw of science and pseudo science. இதில் வந்து this is a very என்ன சொல்கிறது, personal article criticizing a particular person. So UPSC perspective this is not important. Next one is right to be forgotten must be studied along with the concepts of fair criticism and accountability. Everybody has right to be forgotten. For example, இப்போ நீங்கள் டீனேஜில் ஃபன்னியாக இல்லை பயங்கர ட்ரங்காக ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, if you want that photo to be taken off, என்னோட ஃபோட்டோ வந்து நெட்டில் இருக்க தேவை, ஐ ஹாவ் த ரைட் டு பி ஃபர்காட்டன். அதை வந்து நீங்கள் இது வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி நான் ஒரு 50 வயசில் பார்த்தாலும் அந்த ஃபோட்டோ அங்கே இருக்க தேவையில்லை, நான் டிலீட் பண்ணேன்னா தட் ஃபோட்டோ ஷுட் நாட் பி அவைலபிள் இன் எனி பிளாட்ஃபார்ம், எப்படி சர்ச் பண்ணாலும். அந்த மாதிரி எவ்ரிபடி ஹேஸ் த ரைட் டு பி ஃபர்காட்டன் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் த இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டட் போர்ஷன்ஸ், தட் ஷுட் பி இனஃப். அடுத்த ஹையர் எஜுகேஷன் அண்ட் COVID-19. இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஓப்பனாக இல்லை. அப்படி ஓப்பன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, த கேம்பஸஸ் ஆர் த ஸ்கூல் போர்ஷன்ஸ் ஹாவ் டு பி மேட் வெரி சேஃப். அந்த மாதிரி சேஃபாக பண்ணுறதுக்கு வாட் ஆர் த திங்ஸ் தட் வி ஹாவ் டு டூ. இப்போ ரீசெண்டாக UGC இதுக்கு நிறைய மெஷர்ஸ் ஒரு சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒன்று வேணும், அப்புறம் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வேணும், கவுன்சிலர்ஸ் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஹாஸ்டலில் இருக்காங்க, கோவிட் லாக்டவுன்ட்டாங்க, அங்கேயே மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களோட ஆங்ஸைட்டி லெவல், சைக்கலாஜிக்கலாக எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்காங்க, ஏதாவது டிப்ரெஷனில் இருக்காங்க, அது மாதிரி டாக் டு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர்ஸ், மென்டார்ஸ் இருக்கணும், மென்டல் ஹெல்த் சப்போர்ட் இருக்கணும், எனேபிளிங் வெல்பீயிங் ஆஃப் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், கிரியேட்டிங் அ டீம் ஆஃப் வெல் இன்ஃபார்ம்டு வாலண்டியர்ஸ் இன் லைஃப் ஸ்கில்ஸ் இன்க்ளூடிங் NSS, NCC. இதெல்லாம் ஒரு காலேஜ் வந்து ரெடி பண்ணால் தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் காலேஜஸ் ஓப்பன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பசங்களோட எஜுகேஷன் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். நம்மளோட கோலே அல்டிமேட்லி அதுவாக தான் இருக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், UGC ஒரு ஸ்லூ ஆஃப் மெஷர்ஸ் கொடுத்தாங்க. பட் த ப்ராப்ளம் இஸ், இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம், இதுக்கு காசு எங்கேருந்து வரப்போகுது, யார் இவங்களை ட்ரெயின் பண்ண போகிறா, எப்படி நம்ம சீக்கிரமாக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஓப்பன் பண்ண போகிறோம், இந்த மாதிரி மெஷர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ திஸ் இஸ் லைக் அ காஸ்மெட்டிக் ஸ்டெப். அதுக்கு என்னென்ன பண்ண போகிறோம், காசு எங்கேருந்து வரப்போகுது அப்படிங்கிறது இன்னுமே தெரில. இன்ஃபேக்ட் எக்ஸ்பிளிசிட் பட்ஜெட்ரி அலோகேஷன் ஃபார் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் COVID-19 மேனேஜ்மெண்ட் இப்போல்லாம் உங்கள் ஊர்லேயோ உங்கள்
டிஸ்ட்ரிக்ட்லையுமே தெரியும். உங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, அந்த காலேஜஸை தான் இப்போ ஹாஸ்பிட்டல் பெட்ஸாக மாற்றிருக்காங்க. இதுக்கு ஸ்டேட்டோட பட்ஜெட்லேருந்து எவ்வளோ தூரம் அலோகேட் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் பட்ஜெட்டில் இதுக்குன்னு எக்ஸ்பிளிசிட்டாக காசு எதாவது அலோகேட் ஆகிருக்கான்னா இன்னமுமே அலோகேட் ஆகலை. பட் த திங் இஸ் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் ஆர் ஹெல்பிங் இன் திஸ். ஸோ வாட் வி ஹாவ் டு டூ இஸ் வி ஹாவ் டு மேக் ஷுர் தட் தீஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன சொல்கிறது, அவங்களே ஒரு மாதிரி செல்ஃப் ஹீல் மாதிரி ஆகிக்கணும். அவங்களே வந்து இவ்வளோ பேஷண்ட்ஸுக்கு ஹெல்ப்பும் பண்ணணும். பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஹாஸ்டல் ரூம்ஸ்லாம் ரெடி பண்ணி கொஞ்ச நாள் அவங்களுமே காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதான் இதில் சொல்கிறாங்க. திஸ் இஸ் an apathy on the part of the institution and policy makers. பாலிசி மேக்கர்ஸ்க்கு இன்னமுமே இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது தெரியாதனால தான் இதை இன்னமுமே வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு பட்ஜெட் வைக்காமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. So, and the last thing of the today, out of school, according to a national family health survey, only 29% of the girl student attended a higher secondary school in rural Gujarat compared to 93% for rural Kerala. So rural areasல அதுவும் கேர்ள்ஸில் 2 ஸ்டேட் வித்தின் 1 கண்ட்ரியில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது பாருங்களேன். 29%, இது 93%. Only 45% of male students attended higher secondary in rural Gujarat compared to 90% in rural Kerala. In all states analyzed, school attendance dropped as the education level increased. நமக்கு என்ன வேணும், அட்லீஸ்ட் இவங்க மேலே போக போக நிறைய பேர் படிக்கணும். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, 5வது 6வதுல ஒரு கிளாஸில் இவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா அதில் பாதி பேர் தான் இருக்காங்க 12th ஸ்டாண்டர்ட் போகிற வரைக்கும். ஸோ கிளாஸ் அதிகமாக அதிகமாக பீப்புள் ஆர் கெட்டிங் ட்ராப்ட் அவுட். இதை தான் ட்ராப் அவுட் ரேட்டுன்னு சொல்லுவோம். த ஃபால் வாஸ் மோர் ப்ரொனவுன்ஸ்ட் when the students reached a higher secondary level. 10th 11th 9th 10th 11th 12thலாம் போக போக the drop in attendance is very much. It is much lower in rural Kerala. It is highest in rural Gujarat. ஸோ இதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் காரணமாக இருக்கும், இல்லை இப்போ என்ன சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வென் கேர்ள்ஸ் பிகம் என்ன சொல்கிற ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் இல்லை ஸ்கூலில், அதனால் நீ ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டாம், நீ போயிட்டு எது கஷ்டப்படணும், தேவையே இல்லை, படிப்பு நிறுத்திடலாம். இதெல்லாம் ஒரு ரீசனாக வச்சு நீட்டான பாத்ரூம் இல்லை, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இனிமேல் பாத்ரூம் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக ஸ்கூல் ஸ்டாப் பண்ணுறவங்க, அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ ட்ராப் அவுட் ரேட் is very much higher. Dropout rates especially in rural areas is very very much higher. So what are the things we have to do, அதுக்கு என்ன டேட்டா அப்படிங்கிறதா இதில் கொடுத்துருக்காங்க. Just have a look at this data. Okay, so that's all for today. I hope I have covered all the important articles and given you the gist for today's newspaper. You can find this highlighted newspaper in our blog. The link will be given in the description box below. So that's all for today. Tune in tomorrow for tomorrow's news. Thank you.